இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதல் நடத்த தொடங்கியது. உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த போரில் ஈரான் உச்சத்தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். அவருடன் அவரது மருமகன், மகள், பேர குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். அடுத்தடுத்து ராணுவ தளபதி, பாதுகாப்புத்துறை தலைவர், முக்கிய படை பிரிவுகளின் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க படைகள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் வீசி கடும் தாக்குதல் நடத்தியது. மேலும் கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது குண்டுமழை பொழிந்தது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்தது. இந்த போரில் 1000க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். ஈரான் குண்டுவீசி தாக்குதல் நடத்தியதால் அமீரகத்தில் விமான நிலையங்கள் மூடப்பட்டன. வளைகுடா நாடுகளுக்கான விமான போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது. மேலும் எண்ணெய் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கிய வழித்தடமான ஆர்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இதனால் உலகெங்கும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட துவங்கியது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் எல்பிஜி மற்றும் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டது. இப்படி கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து நடந்து வரும் போரால் உலக நாடுகள் பெரும் பாதிப்புகளை சந்தித்தன. இந்த நிலையில் ஆர்மூஸ் ஜலசந்தியை 48 மணி நேரத்திற்குள் திறக்காவிட்டால் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்தார். மின் உற்பத்தி நிலையங்கள், எரிசக்தி கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதன் தோழமை நாடுகளின் எரிபொருள் உள்கட்டமைப்புகளை தகர்ப்போம் என ஈரானும் எச்சரித்து இருந்தது. இந்த பரபரப்பான சூழலில் 5 நாட்களுக்கு ஈரான் மீதான போர் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை டிரம்ப் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: ஈரானுடன் கடந்த 2 நாட்களாக மிகவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் விரிவான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை காணும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இருதரப்புக்கும் இடையேயான சமரச பேச்சுவார்த்தை இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து நடைபெறவுள்ளது. எனவே அடுத்த 5 நாட்களுக்கு ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளேன். ஈரான் மீதான தாக்குதல் திட்டங்களை 5 நாட்களுக்கு ஒத்திப்போட ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளேன் என டிரம்ப் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். இவர் இப்படி சொல்ல டிரம்பின் அறிவிப்பை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியது. அதன்படி எரிபொருள் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டுவரவும் ராணுவ நடவடிக்கைகளை திட்டமிடவும் டிரம்ப் இந்த 5 நாட்கள் அவகாசம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஈரான் வெளியுறவு ஆணைய செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரெசை கூறுகையில், போரிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கிவிட்டது. இது டிரம்புக்கு மற்றும் ஒரு தோல்வி என குறிப்பிட்டார். ஆர்மூஸ் ஜலசந்தி தொடர்பான நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.